அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் முத்துசாமி. நான் அரியலூரை சார்ந்தவன். உலகத்தில் சமய உண்மைகள் எங்கெங்கே இருக்கின்றன என்பதை ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டுகளாக தேடி அலைந்திருக்கின்றேன். அலைந்து வரும்போது பல்வேறு நூல்களை பயின்றிருக்கின்றேன். பல்வேறு சமய தீட்சைகளையும் பெற்றிருக்கின்றேன். பல்வேறு சமய தீட்சைகள் பல்வேறு வழிகளிலே நமக்கு பல்வேறு நிலையிலே உணர்த்தப்பட்டன. எல்லாவற்றையும் கடந்த பிறகு இறுதியாக நம்முடைய பரமஹம்சர் யோகானந்தர் பெருமான் அவர்கள் அருளிய கிரியாயோக தீட்சையை பற்றி கேள்விப்பட்டேன். கிரியாயோக தீட்சை எனக்கு எடுத்து 25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதனுடைய பலன் இன்னது என்று சொல்லி முடியாது. அதனுடைய முதன்மையான நோக்கம் நம்மை தெய்வீக அன்பிற்கு அழைத்து செல்கின்றது. உலகத்தில் தெய்வீக அன்பிற்கு ஈடுபடாதவர்கள் யாராவது இருக்கின்றார்களா? தெய்வத்தை நேரில் காண வேண்டும் என்று விரும்பாதவர்கள் யாராவது இருக்கின்றார்களா? தெய்வம் நம்மிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்பாதவர்கள் யாராவது இருக்கின்றார்களா? அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய வகையிலே தான் நம்முடைய குருநாதர் பரமஹம்சர் யோகானந்தருடைய வாழ்வியல் அவருடைய நூல்கள் அமைந்திருக்கின்றன என்று சொன்னால் அது மிக ஆகாது. இவர் அமைத்த நிறுவனம் யோகாதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா என்ற பெயரிலே இருக்கின்றது. உலக அளவிலே மெய்யுணர்வு தன்னுணர்வு மையம் என்று பொருள்படக்கூடிய செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெல்லோஷிப் என்ற நிலையிலே லாஸ் ஏஞ்சலிஸ் அமெரிக்காவில் அமைந்திருக்கின்றது. முதலாக இந்த உலகத்தில் இறைவனோடு எவ்வாறு தொடர்பு கொள்வது அல்லது இறைவனை நமக்குள் எவ்வாறு உணர்வது என்பதை உலகத்திற்கு முதலாக காட்டிய பல்வேறு மகான்கள் இருந்தாலும் கூட அவர்களிலே மகாவதார் பாபாஜி என்பவர் மிகவும் தலை சிறந்து விடுகின்றார். இவர் ஒளி உடம்புடன் 2000 ஆண்டுகளாக இன்றும் இமயமலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவரை நீங்கள் கண்டிருக்கின்றீர்களா என்று நீங்கள் என்னிடம் கேட்பீர்கள். கண்டிப்பாக தெரியும். அவருடைய இருப்பை நான் ஓரளவு உணர்ந்திருக்கின்றேன் என்பதை நான் உறுதியாக உங்களிடம் கூற முடியும். அப்படி அவருடைய மாணாக்கராக லகிரி மகாஷய பெருமான் என்பவர் இந்த உலகத்திலே தோன்றுகின்றார். இருவரும் ஒளி உடம்பு பெற்றவர்கள். வள்ளலாரை போல நாம் கேள்விப்பட்டிருக்கின்ற திருவருட் பிரகாச ஞானவள்ளல் வள்ளலார் அவர்களைப் போல இவர்கள் இருவரும் ஒளி உடம்பு பெற்றவர்கள். அவர்கள் விரும்பினால்தான் அவர்களுடைய புகைப்படத்தை நாம் எடுக்க முடியும். அந்த வகையிலே இருக்கக்கூடியவர்கள். இவருடைய மாணாக்கர் யுக்தேஸ்வர் கிரி அவர்கள் தோன்றியிருக்கின்றார். அவருடைய மாணாக்கர் தான் நம்முடைய பரமஹம்சர் யோகானந்தர் நம்முடைய குருநாதர் அவர்கள் தோன்றியிருக்கின்றார்கள் என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நால்வர் தான் சமயக்குறவர் நால்வர் என்று தமிழிலே கூறுகின்றோம். சந்தான குறவர் நால்வர் என்று தமிழிலே கூறுகின்றோம். அதை போல இறைவனை நேருக்கு நேர் கண்டவர்களிலே நம்முடன் வாழ்ந்தவர்கள், நம்முடைய வாழ்ந்து சென்ற 19, 20ஆம் நூற்றாண்டுகளிலே வாழ்ந்தவர்களிலே இறைவனை நேருக்கு நேர் கண்டவர்கள், உங்களாலும் காண முடியும் என்று கூறியவர்கள் இந்த நால்வர் ஆவார்கள். திருவாசகத்திலே ஒரு வரி உண்டு. கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்று மாணிக்கவாசகர் கூறுவார். கடவுளை நான் கண்டிருக்கின்றேன், நீங்களும் காணுங்கள் என்று கூறுவார். மாணிக்கவாசகர் காலத்திலே நாம் இல்லாமல் போய்விட்டோம். ஆனால் அவனை காண முடியும், உணர முடியும் என்பதை நம்முடைய பரமஹம்சர் யோகானந்தர் பெருமான் உணர்த்தி இருக்கின்றார்கள். இந்த நன்மையை உலகம் முழுவதும் பெற வேண்டும் என்பதற்காக யோகோதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா என்ற நிறுவனத்தை 1917ஆம் ஆண்டிலே ராஞ்சியிலே அவர்கள் நிறுவினார்கள். அந்த நிறுவனத்தின் வழியாக இறைவனை அடைவதற்குரிய பாடங்களை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இதே போல வடநாட்டில் நிறுவியது போலவே உலக அளவிலே லாஸ் ஏஞ்சலிஸ் என்ற நகரிலே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிபோர்னியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சலிஸ் என்ற நகரிலே அவர் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெல்லோஷிப் என்ற அமைப்பை நிறுவினார். இரண்டும் இறைவனை அடைவதற்குரிய பாடங்களை எழுத்து வடிவமாக உலகில் உள்ள அனைவரும் பெற்று பயனடைய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். உடைய முதன்மையான நோக்கம் என்னவென்று நீங்கள் கேட்கலாம். முதன்மையான நோக்கம் என்னவென்றால் இறைவனை ஒரு செயற்பாட்டின் மூலம் நாம் அடைய வேண்டும். இறைவனை அடைவது என்றால் நாம் ஒரு செயல் நமக்கு தேவைப்படுகின்றது. உலக வழக்கத்திலே தாய் தந்தையர் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஒரு குழந்தை தந்தையிடம் எப்படி அன்பை காட்டுகின்றது, தாயிடம் எப்படி அன்பை காட்டுகின்றது, அதை ஒரு காதலனும் காதலியும் ஒரு கணவனும் மனைவியும் எப்படி அன்பை காட்டுகின்றார்கள் என்றால் அவருடைய செயல் வடிவாகத்தான் காட்டுகின்றார்கள். அதை போல ஒரு செயல் வடிவாக நாம் இறைவனை உணர முடியும் என்பதை உணர்த்துவதுதான் கிரியாயோகம் என்று கூறக்கூடியது. கிரியா என்ற சொல்லுக்கு செயல் என்பது பொருள், யோகம் என்ற சொல்லுக்கு இணைவது என்பது பொருள். ஆகவே ஒரு செயலின் மூலம் இறைவனோடு எவ்வாறு இணைந்து செயல்படுவது என்பதை நாம் அறிய முடியும். இந்த கிரியாயோகம் பாடங்களாக உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் வழங்கப்படுகின்றது. உறுப்பினர் ஆவர்கள் அத்தனை பேருக்கும் இது வழங்கப்படுகிறது. சிறப்பியல்பு என்னவென்றால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் 11 சித்தர்களாகட்டும் அல்லது கண்ணபெருமான் போன்ற அவதார புருஷர்களாகட்டும்
நம்முடைய காலத்திலே வாழ்ந்த அவதார புருஷர்களாகட்டும், அவர்கள் எவ்வாறு இறைவனை கண்டறிந்தார்களோ, இயேசு பெருமானுக்கு எந்த தீட்சை வழங்கப்பட்டதோ, அர்ஜுனனுக்கு கண்ணபெருமானால் எந்த தீட்சை வழங்கப்பட்டதோ, அதே தீட்சை அதே நெறியிலே இந்த நிறுவனத்தில் வழங்கப்படுகின்றது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளுதல் வேண்டும். சரி, இந்த கிரியாயோகமானது இறைவனை அடைவதற்கு எவ்வாறு உதவி செய்கின்றது என்பதை நாம் ஒருவாறு உணர வேண்டியிருக்கின்றது. உலகத்திலே தெய்வத்திற்கு நிகரானது எதுவும் இல்லை. தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட தெய்வம் உங்களிடம் வந்து பேசும் என்று சொன்னால் நாத்திகன் என்ன செய்வான்? வந்து பேசட்டும், நான் பார்க்கட்டும், பார்க்கிறேன். அவன் சோதனை செய்வதற்காகவாவது கடவுளை பார்க்க வேண்டும் என்று விரும்புவான். அதே போல நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுள் நம்மிடம் வரமாட்டார்களா, இறைவன் நம்மிடம் வரமாட்டானா என்று இயங்குவார்கள். அப்படி வருவதற்கு எல்லோரும் விரும்புகின்றார்கள். அப்பொழுது நாம் உலகத்திலே ஒவ்வொருவரும் ஒரு உறவு முறை மேற்கொண்டிருக்கின்றோம். திருநாவுக்கரசர் கூறுவார், உறவுகோல் நிட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையம் நிற்குமே. சிவபெருமான் ஒரு அன்பன் என்ற முறையிலே உறவு என்ற கோலை நட்டு உணர்வு என்ற கயிற்றினால் நீ முருக கடைந்தா என்றால் சிவபெருமான் வெளிப்பட்டு தோன்றுவான் என்று கூறுகின்றார்கள். அதே நெறியிலேதான் நாம் இறைவனோடு அவனுடைய குழந்தையாக, நண்பனாக, குருவாக, மாணாக்கனாக என்ற நிலையிலே நாம் இருந்து செயல்படுவோம் என்றால் அவனுடைய காட்சி அல்லது உணர்வு நமக்கு தோன்றுவது மிகவும் உறுதியானது என்பதை இந்த நிறுவனத்திலிருந்து இதன் வழியாக பாடங்களை பெற்று அதன் வழியாக பெற்ற அதனுடைய பயனிலே 1000 பங்கு ஒரு பயனை பெற்று இருக்கின்றேன். அந்த நிலையிலே உங்களுக்கு நான் கூறுகின்றேன். சரி, இந்த பாடங்கள் என்ன உணர்த்துகின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த பாடங்கள் மூலமாக நம்முடைய உடல் நலமுடன் இருக்க வேண்டும், உள்ளம் நலமுடன் இருக்க வேண்டும், நம்முடைய உயிர் நலமுடன் இருக்க வேண்டும். இந்த மூன்றும் நலமுடன் இருந்தால் நாம் இறைவனை காண முடியும். இறைவனுக்கு உடல் இருக்கின்றதா, உள்ளம் இருக்கின்றதா, உணர்வு இருக்கின்றதா என்று நாம் கேட்போம். இறைவன் அருவமாகவும் இருக்கின்றான், உருவமாகவும் இருக்கின்றான், அருவுருவமாகவும் இருக்கின்றான் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், பயின்று இருக்கின்றோம். அந்த நிலையிலே இறைவன் எந்த நிலையில் இருந்து உன்னத நிலையை அடைந்தானோ அதே நிலையை நாம் அடைய வேண்டும். ஒருவனும் ஒருத்தையும் விரும்பக்கூடிய அன்பை தெய்வீக அன்பு என்பார்கள். கணவனும் மனைவியும் உள்ள அன்பை தெய்வீக அன்பு என்று கூறுவார்கள். குழந்தை தாயிடத்திலே சொல்லக்கூடிய அன்பை தெய்வீக அன்பு என்று கூறுவார்கள். அது எப்போது தெய்வீக அன்பாக மாறுகின்றது? தெய்வீக அன்பு என்பது காதலன் காதலிக்குள்ளாகவோ கணவன் மனைவிக்கு உள்ளாக கட்டுப்பட்டு இருப்பதல்ல. தெய்வம் உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் நேசிக்கின்றது. அதை போல நம்முடைய அன்பானது முதலிலே நம்முடைய தலைவன் தலைவி தொடங்கி நம்முடைய பிள்ளைகளிடத்திலே அன்பை நேசித்து, குடும்பத்திலே அன்பை செலுத்தி, அன்ற ஊர் மக்களிடம் அன்பை செலுத்தி, நாட்டிலே அன்பை செலுத்தி, உலக அளவில் உள்ள மக்களிடம் அன்பு செலுத்தி அந்த அன்பானது அன்னங்கள் அத்தனையும் கடந்து சென்று செல்ல வேண்டும். அதற்கு பேருதான் தெய்வீக அன்பை தவிர மற்றது போல நாம் திரைப்படங்களிலே காணக்கூடியதும் நம்முடைய பேச்சு வழக்கிலே உள்ளதும் தெய்வீக என்பது அன்பு என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வரையறுப்படுத்த முடியாது என்பதை அறிந்து கொள்ளலாம். தெய்வீக அன்பை எவ்வாறு உணர்வது, அதற்கு இந்த கிரியாயோகம் எவ்வாறு உதவி செய்கின்றது என்று கேட்பீர்கள் என்றால், கிரியாயோகத்தின் மூலமாக பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இந்த பயிற்சிகளின் வழியாக நாம் நம்மை இழத்தல் வேண்டும். அப்படி என்றால் நாம் நம்முடைய மனதுடன் வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்கின்றோம். அந்த மனமானது அந்த மனதை கடந்து செல்லும் பொழுது மனதிற்கு அப்பாற்பட்ட எல்லா நிலைகளையும் நமக்குள் உணர முடியும் என்பது இதன் மூலம் உணர்த்தப்படுகின்றது. அதற்கு பிறகு நமக்குள் விளங்கக்கூடிய ஆற்றலை மேல் நோக்கி செலுத்துவதன் வாயிலாக அல்லது ஆற்றலை ஒருமைப்படுத்துவதன் வாயிலாக நாம் நம்மை உணர முடியும் என்ற நிலை ஏற்படுகின்றது. அப்படி உணரும் பொழுது நாம் முதலில் என்ன செய்வோம்? நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன், என்னை ஒருத்தர் நேர்வு செய்து கொண்டிருக்கின்றார், அப்பொழுது அவரிடம் அன்பு செலுத்துகின்றேன். நம்முடைய பேச்சுகளை ஒரு இடிக்கின்றாரே, பரவாயில்லையே, நம்முடைய புகழ் பிரபலமாகும் என்ற எண்ணமாக குறிய எண்ணமாக கூட இருக்கலாம். அதன் பிறகு அந்த அன்பானது என்ன மாறுகின்றது என்று கேட்டால், இங்கு உள்ளவர்களால் மாறுகின்றது, இந்த ஊர் மக்கள் பால் மாறுகின்றது, இந்த நாட்டு மக்கள் பால் மாறுகின்றது. என்னுடைய அன்பானது பறந்து செல்லும் பொழுது, அன்பின் எல்லையானது விரிவுபடும் பொழுது அது தெய்வீக அன்பாக இருக்கின்றது. ஏன் என்று கேட்டால், அவதார புருஷர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். கண்ணபெருமான் ஒரு அவதார புருஷர், இயேசு பெருமான் ஒரு அவதார புருஷர், நபிகள் நாயகம் ஒரு அவதார புருஷர். இறைவன் அவதார புருஷர்களை எந்த அளவு நேசிக்கின்றானோ அதே அளவு நம்மை நேசிக்கிறான் என்றாலும் மகிழ்ச்சி இருக்குமா இருக்காதா? நபிகள் நாயகம் இருக்கின்றார், அவர் அல்லாஹ் அவரை அன்புடன் நேசித்தார். பரமண்டலத்தில் இருக்கும் தந்தை இயேசு பிரானை நேசித்தார். பரமண்டலத்தில் இருக்கும் தந்தை இயேசு பிரானை நேசித்தது போல அவர் என்னை நேசித்தால் என மகிழ்ச்சியா இருக்கும் அல்லவா? நபிகள் நாயகத்தை அல்லாஹ் நேசித்தது போல அவர் என்னை நேசித்தால் மகிழ்ச்சியா இருக்கும் அல்லவா? அந்த நிலையை பெறுவதற்குத்தான் இந்த கிரியாயோகம் பயன்படுகின்றது என்பதை நாம் தெளிவாக உணர வேண்டும்.
இந்த பயிற்சிகள் வாயிலாகத்தான் இதை பெற முடியும்.